பிரைஸ் லார்ட். இந்த காலை நேரத்தில் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றி தருவாராக. கர்த்தருக்கு சித்தமாக இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ளலாம், தியானிக்கலாம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்துக்கென்று ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனத்துடைய ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான கிரகிக்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்மால் பெற்று அனுபவிக்க முடியும். அதை புரிந்து கொள்ளும்படி ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு பாலைவனத்தை சுற்றி பார்க்க ஆசை. எனவே அதுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவன் பாலைவனத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டான். புறப்பட்டு போய் அநேக காரியங்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது பாதி தொலைவு கூட போயிருக்க முடியாது. அதுக்குள்ளேயும் அவனுக்கு அதிகமான தண்ணீர் தாகம் ஏற்பட்டதனால் அவன் கொண்டு போன தண்ணீர் எல்லாம் செலவழிந்து விட்டது. இப்பொழுது கடுமையான தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. எனவே அந்த வனாந்திரத்திலே, அந்த பாலைவனத்திலே தண்ணீரை தேடி அலைந்து கொண்டே இருந்தான். அப்பொழுது அவனுடைய கண்ணுக்கு ஒரு அடிகுழாய் தென்பட்டது. எனவே ரொம்ப ஆவலோடு அந்த அடிகுழாய் சென்று அந்த அடிகுழாயை அடித்து பார்த்தான். அந்த தண்ணி கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஏமாற்றம் அடைந்து சுற்றி சுற்றி பார்க்கும்போது அந்த அடிகுழாய்க்கு அருகிலேயே ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று இருந்தது. அதில் இவ்வாறாக எழுதப்பட்டிருந்தது: இந்த அடிகுழாய் நன்றாக செயல்படும் நிலையில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த அடிகுழாய்க்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஆழ் துணை கிணறில் ஏராளமான தண்ணீரும் இருக்கிறது. இந்த தண்ணீரை பயன்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை பாறைக்கு அடியில் ஒரு சிறிய பாட்டிலில் தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது. அந்த தண்ணீரை எடுத்து இந்த அடிக்குழாய்க்கு உள்ளாக முழுவதுமாக ஊற்றிவிட்டு வேகமாக இந்த அடிக்குழாயை அடித்தால் உங்களுக்கு தேவையான அதிகப்படியான தண்ணீர் கிடைக்கும். அதை நீங்கள் தாராளமாய் பயன்படுத்திக் கொள்ளலாம். பயன்படுத்தி முடித்த பின்பதாக தவறாமல் அந்த பாட்டிலில் மறுபடியும் தண்ணீர் நிரப்பி அதே இடத்தில் நீங்க வைக்க வேண்டும். நீங்கள் நிச்சயமாக நம்புங்கள், இதில் ஏராளமான உங்கள் தேவைக்கு அதிகமான தண்ணீர் இருக்கிறது என்று அந்த அறிவிப்பு பலகை போடப்பட்டிருந்தது. இதை பார்த்த அவனுக்கு மிகுந்த ஆச்சரியம். வேகமாக அங்க சொல்லப்பட்டது போலவே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பாறைக்கு அடியில் கொஞ்சம் தோண்டி பார்த்தால் ஒரு அழகான பாட்டிலில் தண்ணீர் முழுவதுமாக நிரப்பப்பட்டிருந்தது. உடனே அதை பார்த்தது மிகுந்த சந்தோஷம். உடனே அவன் நினைத்தான், அதை ஊத்தலாமா? இப்போ ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயங்கரமான சந்தேகம். தண்ணீர் தாகத்தால் இருக்கிற எனக்கு இப்பொழுது ஒரு பாட்டில் தண்ணீர் கிடைத்திருக்கிறது. இதை நான் முழுவதுமாய் குடிக்கவா, இல்லை இதை முழுவதுமாகி அந்த அடிக்குழாய்க்குள் ஊற்றிவிட்டு அடித்து ஏராளமான தண்ணீரை நான் பெற்றுக்கொள்ளவா என்று ரொம்ப நேரம் சந்தேகத்தோடு இருந்தான். கடைசியில ஒரு முடிவு எடுத்து அந்த அறிவிப்பு பலகையில சொல்லப்பட்டது போல நம்ம செய்யலாம்னு நினைச்சு அந்த தண்ணீர் எடுத்து அதுல ஊற்றினான். ஊற்றி அடித்த போது அதுல சொல்லப்பட்டபடியே ஏராளமான தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீர் மிகவும் குளிர்ச்சியாக, மிகவும் இனிமையாக இருந்தது. அவன் தாராளமாய் குடித்தான். அவன் கொண்டு வந்த அந்த பாட்டிலாம் தண்ணி நிரப்பினான். மறுபடியும் இறுதியாக அந்த புதைக்கப்பட்ட பாட்டிலும் தண்ணி நிரப்பி அங்கே வைத்து விட்டு சென்றான். மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த பாலைவன பயணத்தை முடிவு பெற்று வீட்டுக்கு வந்தான். இதே போலதான் நம்முடைய வேதாகமும் தேவன் தந்த பரிசு. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தேவன் தந்த வார்த்தை அந்த வேதாகமத்தில் இருக்கிறது. இங்க அறிவிப்பு பலகைகள் எப்படி சொல்லப்பட்டிருந்ததோ அதே போல ஒவ்வொரு நாளும் நம் வேதத்தை வாசித்து அதை விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே ஏராளமான ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலும் எல்லா விதமான ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுகாக்கக்கூடிய அந்த எச்சரிப்பான வார்த்தைகள் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். வேதத்திலே கூட பார்க்கிறோம், லாசரு என்ற மனிதன் மரித்து விட்டான். அவன் மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் தேவன் அந்த மரியாளை பார்த்து சொன்னார், இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மரித்து 4 நாள் ஆகிவிட்டதே, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை இந்த மரியாள் விசுவாசித்தால் அதன் பலனாக மரித்து போய் 4 நாட்களாய் இருந்த அந்த லாசருடைய சரீரம் உயிர் பெற்று மறுபடியும் அவன் எழும்பி வந்தான். எனவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் முடியாதவைகளாக முற்று பெற்று இருக்கலாம். ஆனால் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் விசுவாசியுங்கள், நம்பிக்கையுடன் விசுவாசியுங்கள். அதை செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். அதை வைத்து உரிமை பாராட்டி ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். God bless you. Thank you.